18/8/2025 அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டது. டெஸ்லா கலிஷன் சென்டரில் நிறுத்தப்பட்டிருந்த டெஸ்லா கார்கள் சேதமடைந்துள்ளன. சிலவற்றில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சிலவற்றுக்கு வாகன சேதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 5 டெஸ்லா கார்கள் சேதமடைந்துள்ளன. அதில் 2 முழுமையாக கருகியுள்ளன. முக்கிய தகவல்கள்: ஒரு மர்ம நபர் இரவு நேரத்தில் டெஸ்லா மையத்திற்குள் நுழைந்து தீ விபத்து ஏற்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு அந்த நபர் கார்களின் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கட்டடத்தின் கதவுகளில் ரெசிஸ்ட் என்று ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது. இது திட்டமிட்ட செயலாக இருக்கலாம் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் டெஸ்லா கார்கள் மற்றும் மையத்தின் ஒரு பகுதி சேதமடைந்தது. சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈலான் மஸ்க் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளார் மற்றும் இது ஒரு கடுமையான நடவடிக்கையாக கருதப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது தகவல் தரும் விதமாக இருக்கும், ஆனால் ஆபத்தான அல்லது தடை செய்யக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்கும். இப்போது டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஈலான் மஸ்க் இந்த தாக்குதலை கண்டித்து இதை ஒரு தீவிரவாத செயல் என்று விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் இதுபோன்ற செயல்கள் நியாயமாக்க முடியாதவை. டெஸ்லா மீது திட்டமிட்ட தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெஸ்லா நிறுவனத்தின் விரைவான வளர்ச்சி மற்றும் மின்னணு வாகன சந்தையை மாற்றியமைக்கும் அதன் முயற்சிகள் சிலரின் வெறுப்பை தூண்டியிருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். டெஸ்லா மீது தொடர்ந்து நடக்கும் தாக்குதல்கள் ஏன்? இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா அல்லது டெஸ்லா நிறுவனத்தின் மீது ஒரு திட்டமிட்ட தாக்குதலா? கடந்த சில மாதங்களில் டெஸ்லா விற்பனை மையங்கள், சார்ஜிங் நிலையங்கள் மற்றும் சேவை மையங்கள் பல இடங்களில் வன்முறைக்குள்ளாகியுள்ளன. சிலர் டெஸ்லாவின் வளர்ச்சியை எதிர்ப்பதற்காக நடத்தப்படும் அமைப்பு தாக்குதலாக இருக்கலாம் என கூறுகின்றனர். டெஸ்லாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி, ஈலான் மஸ்கின் சர்ச்சையான கருத்துக்கள் மற்றும் சில தொழில்துறைகளுக்கு நேரடியாக போட்டியாக இருப்பது இதற்கான முக்கிய காரணங்களாக இருக்கலாம். மேலும் டெஸ்லா வாகனங்கள் வேலைவாய்ப்புகளை பாதிக்கலாம் என நம்பும் தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் சில அரசியல் அமைப்புகள் டெஸ்லா நிறுவனத்திற்கு எதிராக இருக்கலாம். FBI-யின் தீவிர விசாரணை: குற்றவாளிகள் பிடிபட்டால் என்ன நடக்கும்? இந்த சம்பவம் குறித்து FBI-யின் ஜாயிண்ட் டெரரிசம் டாஸ்க் ஃபோர்ஸ் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. CCTV காட்சிகள், DNA சாட்சிகள் மற்றும் சாட்சியாளர்களின் வாக்குமூலங்கள் மூலம் குற்றவாளியை அடையாளம் காணும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பிடிபட்டால் அவர்களுக்கு தீவிரவாத சட்டங்களின் கீழ் கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அரசு மற்றும் டெஸ்லா நிறுவனம் பாதுகாப்பை அதிகரிக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்கவும் புதிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். டெஸ்லா நிறுவனத்தின் எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள்: இந்த தாக்குதல் டெஸ்லா நிறுவனம் மற்றும் அதன் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. டெஸ்லா விற்பனை மையங்கள் மற்றும் சேவை மையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படலாம். மின்னணு வாகன தொழில் வளர்ச்சி மற்றும் டெஸ்லாவின் எதிர்கால வளர்ச்சி இதுபோன்ற எதிர்ப்புகளை மீறி தொடருமா என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. ஈலான் மஸ்க் டெஸ்லா வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதல் ஒரு தனிப்பட்ட சம்பவமா அல்லது ஒரு பெரிய சதியின் ஒரு பகுதியா? அதிகாரிகள் விரைவில் தாக்குதலின் பின்னணி குறித்து விளக்கம் தருவார்கள். டெஸ்லா மீது எதிர்காலத்தில் மேலும் தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு உள்ளதா என்பதையும், இது ஒரு பெரிய சதி என்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் வெளிவருமா என்பதையும் விரைவில் அறியலாம். உங்கள் கருத்து என்ன? டெஸ்லா மீது திட்டமிட்ட தாக்குதல்களா நடந்து கொண்டிருக்கின்றன அல்லது இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள்.